பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றா மின்சார வாகனம் பார்க்கப்படுது. அதனாலேயே நாளுக்கு நாள் இந்த வாகனங்கள் மார்க்கெட்ல நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அந்த வகையில் உலகளவில் மின்சார கார் உற்பத்தியில முன்னணி வகிக்கிற நிறுவனங்கள்ல ஒன்று வின்ஸ்பாட். இது வியட்நாம் பேஸ் பண்ண ஒரு நிறுவனம். அதுவும் வியட்நாம்ல BMW காரை ரீபேட்ச் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த வின்ஸ்பாட் கம்பெனி. இந்த நிறுவனம் தன்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இந்தியாவில் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கடைக்கோடி மாவட்டமான தூத்துக்குடியில தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக அந்த நிறுவனம் சுமார் 16,000 கோடி செலவில் அவங்களுடைய பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தை தான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சாரு. முதற்கட்டமா 1119 கோடி செலவில் 114 ஏக்கர்ல இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இதுல 2 டெப்போ, 2 குடோன், கார் பரிசோதனை செய்யும் இடம்னு எல்லா வசதியுமே கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் VF6, VF7 2 வகையான காரை தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. VF6 மற்றும் VF7ல இருக்க டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்கலாம். VF6, VF7 ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார் தான். அதில் VF6 வந்து 399 ரேஞ்சிலையும் VF7 வந்து 450 ரேஞ்சிலையும் இருக்கும். VF6 உடைய பேட்டரி பேக் 59.6 கிலோவாட்லையும் VF7 உடைய பேட்டரி பேக் 75.3 கிலோவாட்லையும் இருக்கும். VF6 உடைய பவர் 174 bhpலையும் VF7 உடைய பவர் 201 bhpலையும் இருக்கு. VF6 உடைய டார்க் வந்து 250 நியூட்டன் மீட்டர்லையும், அதுவே VF7 உடைய டார்க் வந்து 310 நியூட்டன் மீட்டர்லையும் கொண்டு வந்திருக்காங்க. VF6 இருந்தாலும் சரி, VF7 இருந்தாலும் சரி, ரெண்டுமே SUV டைப் கார்ல தான் இருக்கு. VF6 வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ்லையும், VF7 வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அண்டு ஆல் வீல் டிரைவ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த தொழிற்சாலை மூலம் 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க.